ஆவியிலே விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆவிக்குள்ளாக ஒரு முழு பிறப்பை பிறந்திருக்கிறவன், ஆவியிலே தன் பிறப்பை துவங்கின ஒரு மனிதன், ஆவியிலே ஒரு மனிதன் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறானா? ஆவிக்குரிய மனிதன் முழுமையாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானா? ஆவியில உனக்கு விடுதலை உண்டாகி இருக்கிறதா? இந்த ஆவியில விடுதலை எப்போ உனக்குள்ளே வருகிறதோ தேவன் உன்னை அற்புதமாய் பயன்படுத்துகிறார். நீ போய் நிற்கிற இடமே அற்புதமாய் மாறும், அதிசயமாய் மாறும், அற்புதங்களை கொண்டு வரும். சொல்லுங்க, ஆவியில விடுதலை. சொல்லுங்க, ஆவி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆவியில விடுதலை வரணும். அதுதான் பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன் சார், அவங்க சொன்னாங்க, ஆனால் நான் சர்ச்சைக்கு போகிறேன். சர்ச்சைக்கு போகிறவங்க எல்லாம் விசுவாசி கிடையாது. எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படியே ஆராதிக்கணும் அப்படி இப்படின்ற எல்லாரும் விசுவாசி ஆகிட முடியாது பிரதர் சிஸ்டர். ஈவன் பாஸ்டா கூட இருந்துட முடியாது. ஒரு ஆவிக்குரிய பிறப்பு இல்லாமல் ஆவியிலே பிறந்ததெல்லாம் ஆவியாய் இருக்கும். ஆவியிலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆவியிலே பிறந்தவன் தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறான்.